இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்த சிலுவை பாதையை துவங்க இருக்கின்றோம். இந்த சிலுவை பாதையிலே சிலுவையை சுமந்து செல்ல இங்கிருந்து முதல் ஸ்தலத்திற்கு அனைத்து அருட்சகோதரிகளும் இணைந்து சிலுவையை சுமந்து செல்வார்கள். முதல் ஸ்தலத்திலிருந்து இரண்டாம் ஸ்தலத்திற்கு புனித தோமையார் பகுதி சிலுவையை சுமந்து செல்வார்கள். அதன் பிறகு புனித சவேரியார் பகுதி, புனித தொன்போஸ்கோ பகுதி, புனித அம்புரோஸ் பகுதி, புனித டொமினிக் சாவியோ பகுதி, தூய லூர்து அன்னை பகுதி, தூய விண்ணரசி அன்னை பகுதி, தூய அருளானந்தர் பகுதி, அன்னை வேளாங்கண்ணை பகுதி, புனித சூசியப்பர் பகுதி, சூப்பர் சீனியர்ஸ் இளையோர் குழு, மரியன்னை இளையோர் குழு, மரியாயின் சேனையர், இறுதியாக நற்செய்தி பணியாளர்கள் சிலுவையை சுமந்து செல்வார்கள். இப்பொழுது அனைத்து அருட்சகோதரிகளும் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வெள்ளி அன்று இறைமகன் இயேசுவோடு சிலுவை சுமக்க நானும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இங்கே இந்த வளாகத்திற்கு வந்திருக்கின்றோம். நமது உள்ளத்தை உருக வைக்கின்ற இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கு பெற இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து உருகாதோ நெஞ்சம் என்ற பாடலை பாடுவோம். கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் ஒருங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ
என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். நெஞ்சம் திகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்புபவர்களுக்காக தந்தை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம். இயேசு தேடுவது வெறும் பக்தர்களை அல்ல, மாறாக சீடர்கள். வரலாற்றில் நடந்தேறிய இயேசுவின் பாடுகளை மனக்கண்முன் கொண்டு வந்து தியானிக்கவும் உண்மை சீடர்களாக நம்மை உருமாற்றவும் துணை புரிய வைக்கின்ற சிலுவை பாதை தியானத்திலே நாம் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் பங்கு பெற வேண்டி இந்த சிலுவை பாதையை துவங்குவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு அனுபவித்த கல்வாரி பாடுகளை இன்று நாம் தியானிக்கும் போது பிலாத்து நேர்மையுடன் நடந்திருக்கலாமே, படை வீரர்களுக்கு ஏன் இத்தனை வக்கர குணம், சீடர்கள் கூட ஏன் உடன் இருக்கவில்லை, அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்களும் ஏன் நன்றியுணர்வுடன் இயேசுவிற்கு துணை நிற்கவில்லை என்று நாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு சிலுவை பாதையிலே வழக்கமாக பங்கேற்போம். ஆனால் இயேசு அனுபவித்த பாடுகள் அனைத்தும் நமது பாவங்களினால் அவருக்கு கிடைத்தவை என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சிந்திப்போம். மனுக்குல மீட்பிற்காக இயேசு சிலுவை சுமந்தார். ஏதோ ஒரு நாளோடு மட்டும் இந்த வேதனைகளும் வலிகளும் நிறைவு பெறவில்லை. இன்றும் நமது பாவ சிந்தனைகளுக்காகவும் செயல்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். பங்கு அளவிலும் சமூக அளவிலும் நமது வாழ்க்கை முறையால் இயேசு சந்திக்கும் சிலுவைகளை களைய நாம் மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். வருடந்தோறும் வரும் புனித வெள்ளி சடங்காக மட்டும் நிறைவு பெற்று விடாமல் நமது உள்ளத்தை ஊடுருவி பார்த்து நமது எண்ண ஓட்டத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட வரம் வேண்டி இணைவோம் இந்த சிலுவை பாதையில். சுகமாய் ஏற்றீரே, பணிவாய் பழி சுமந்து நின்றீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, நான் தொடர வேண்டுமே, இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. முதல் நிலை, இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனம் 3.
உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? ஆலயம் இறைவேண்டலின் வீடு. ஆனால் நாம் ஜெபிப்பதற்காக ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அடுத்திருப்பவர்கள் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் கூறி வதந்திகளை பரப்பும் போதும், அவள் அப்படித்தான், இவன் இப்படித்தான் என்று அடுத்தவர்களை விமர்சித்து கொண்டு அடுத்தவர்களின் செயல்களில் குறை காணும் போதும், அன்று அவர்கள் செய்த செயலுக்கு இன்று சரியான தண்டனை கிடைத்து விட்டது என்று நாமே நீதிபதிகளாக மாறி தீர்ப்புகளை கூறும் போதும், நம்மீது இருக்கும் குறைகளை மறைக்க அடுத்தவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போதும், நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் மீது பழி சுமத்திய பரிசேயர்களின் மனநிலை நம்மிலும் வேரூண்டி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறரை தூற்றும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே பழிச்சொல்லுக்கு ஆளாகிறார் என்பதை உள்ளூர உணர்ந்து அனைவரையும் மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்த பழகிக் கொள்வோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எங்களின் ஆழ் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பரிசேயர்களின் வெளிவேடத்தனமும் ஆணவ போக்கும் விலகி உண்மை சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்திட வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உலகின் பாவங்கள் போக்கவே சிலுவை சுமந்தி தோளிலே. தலத்தை சிறப்பிப்பவர்கள் சவேரியார் பகுதி மக்கள். உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் இது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதிமொழிகள் 19:17 வசனம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று எல்லா இடங்களிலும் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நாட்டில் இயற்கை பேரிடராக இருந்தாலும், கொள்ளை நோய்களினால் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும், நடுத்தர மக்களும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுமே பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அவைகள் நிலைகுலைய செய்துவிட்டன. ஒருவேளை உணவை கூட சரிவர உண்ண முடியாமல் ஏழை எளிய மக்கள் இன்னலுற்றனர். வறுமை, பசி, பட்டினியால்
சாவதை விட உயிரை மாய்ப்பதே நலம் என எண்ணும் அளவிற்கு சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்கள் அல்லல் படுகின்றனர். உணவு பற்றாக்குறையினால் குடிசை பகுதிகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த ஏழை மக்கள் இயேசுவுடன் இணைந்து அன்றாடம் சிலுவை சுமக்கின்றனர். இவர்களின் சிலுவையை வேதனையை தணிக்க நம்மால் இயன்றதை செய்ய முன்வருவோம். கருணையின் ஆண்டவரே, வாழ்வின் அடிப்படை தேவைகள் கூட சரிவர கிடைக்காமல் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் எங்களால் இயன்ற உதவி புரிய வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் ஸ்தலத்தை சிறப்பிப்பவர்கள் டான் போஸ்கோ பகுதி மக்கள். தாங்கிட முடியா சுமையிலா தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. தாங்கிட முடியா சுமையிலா தரையில் தடுமாறி வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, திருவசனம் 12. தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். பங்கு பேரவையிலும் பக்த சபைகளிலும் பிரிவினையின் அடிப்படையில் மக்களை தூண்டி எதிர்குழுக்களாக செயல்படும்போது இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பு பணி முடக்கப்படுகின்றது. இத்தகைய பிரித்தாளும் கொள்கை உடைய மனிதர்களால் தான் திரு அவை முழுமையான வளர்ச்சியடைய முடியாமல் வீழ்ச்சியை சந்திக்கின்றது. பங்குகளில் மக்கள் பிளவுபட்டு நிற்கும்போது குருக்கள் தங்களின் முழு திறமைகளையும் பயன்படுத்தி பணி செய்ய முடியாமல் தடுமாறுகின்றனர். தங்களின் அதிகார ஆசையினால் மக்களையும் குருக்களையும் பிரித்து வைத்து சாதியால், மொழியால், இனத்தால் பிரிவினைகளை உண்டாக்கும் மக்களால் இறையரசு பணி தொய்வை சந்திக்கின்றது. அதனால்தான் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கிறிஸ்தவம் இந்தியாவில் தழைத்தோங்க முடியாமல் வெறும் 2.3% மக்கள் மட்டுமே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். பிரிவினை மனப்பான்மையுடன் இறை மக்கள் பங்குகளில் பணிபுரியும் போது இயேசு தடுக்கி விழுகின்றார். ஜெபம்.
கருணையின் ஆண்டவரே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகள் என்ற உரிமையுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் எங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை கடந்து செயலாற்றவும், அதன் நிமித்தம் வீழ்ந்து கிடக்கும் திரு அவையை தூக்கி நிறுத்தவும் எங்களுக்கு வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடுவன. ஆமென். அடுத்த பகுதி சிலுவை சுமப்பவர்கள் புனித டான் போஸ்கோ பகுதி. இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினார். இடர்படும் சுதனை கண்டதும் அன்னை மரியாளும் கலங்கினார். உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 28. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். உலகை ஒரு வார்த்தையால் உருவாக்கிய கடவுள், படைப்புகளின் அதிபதி, மனுக்குலத்தை மீட்க வந்த மாபரன் இயேசு கிறிஸ்துவிற்கே சிலுவையை ஏற்று இறை திட்டத்தை நிறைவேற்ற அன்னை மரியாவின் ஆறுதல் தேவைப்படுகின்றது. பல நேரங்களில் நாம் நமது வாழ்வில் ஏற்படும் சோதனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற நோக்குடன் சிலுவைகளை சுமக்க மனமில்லாமல் பிரிவினை சபைகளுக்கு சென்று அன்னையை பற்றிய தப்பறை கொள்கைகளுக்கு செவிமடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டு ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையை உட்கொள்கின்றோம். மதில் மேல் பூனையாக இரண்டிற்கும் நடுவில் நின்று கொண்டு ஆசிர்வாதங்களை இழந்து வருகின்றோம். அது மட்டுமின்றி திரு அவை நமக்கு பயிற்றுவித்த மறை கல்வியின் இறையியலை நன்கு புரிந்து கொண்டு அன்னையின் பக்தி முயற்சிகளை மிகைப்படுத்தாமல் அன்னைக்குரிய வணக்கத்தை செலுத்துவோம். அன்னையினுடைய அருள் ஆசிரை பெறுவோம். ஜெபம். இரக்கத்தின் ஆண்டவரே, இறைவனால் வாழ்த்த பெற்று துணை மீட்பராக உயர்த்தப்பட்ட அன்னை மரியாவின் பண்புகளாகிய கீழ்ப்படிதல், கற்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை கடைப்பிடித்து அனுதினம் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் பரிந்துரைகளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றியருளும். இந்த லூர்து அன்னை திருத்தல பங்கிலே லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளாக
அனைவரும் வாழ வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்த பகுதி சிலுவை சுமப்பவர்கள் புனித டாமினிக் சாவியோ பகுதி மக்கள். உம் திருத்தோள்கள் ஓங்கிட சீமோன் மனம் கொண்டு உதவினார். வேண்டுமே உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனம் 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் மட்டும் பங்கெடுப்பது என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மிகவும் குறைந்தபட்ச கடமையாகும். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது பொருளாகவோ பணமாகவோ மட்டும் இருக்க வேண்டிய கட்டாயமில்லை. நமது நேரத்தை, நமது திறமைகளை, நமது உடல் உழைப்பையும் கூட காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முன் வர வேண்டும். மரியாயின் சேனை, வின்சென்ட் தே பவுல் சபை, இளையோர் குழு, பாடகர் குழு என பங்கில் இயங்கி வரும் பல்வேறு குழுக்களில் உறுப்பினராக இணைந்து நம்மால் இயன்ற அளவில் பங்கு பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடும் போது நாமும் இயேசுவுக்கு தோள் கொடுத்த சீமோனை போன்று திரு அவைக்கு உதவுகின்றோம். பங்கில் நடைபெறும் திருவிழாக்கள், தியானங்கள், ஜெப வழிபாடுகளில் வெறும் பார்வையாளராக மட்டும் இராமல் நமது இல்லத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை போன்று சிறு சிறு உதவிகளை செய்து பங்கின் வளர்ச்சி பணிகளை உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் செயல்படுத்த ஆர்வம் கொள்ள முயற்சிப்போம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, பங்கினை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் பணிகளில் ஈடுபடுவது ஓர் நற்செய்தி பணி என்பதை உணர்ந்து செயல்பட வரமருளும். இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்கு பெற்ற அனைவரும் மறைபரப்பு பணிகளில் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் உதவ எங்களுக்கு வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடுவன. ஆமென். அடுத்த பகுதியில் சிலுவை சுமப்பவர்கள் தூய லூர்து அன்னை பகுதி மக்கள். உயிரின் வடிவாம் உதிரத்தால் உன்முகம் பதித்தீர் துணியிலே. உயிரின் வடிவாம் உதிரத்தால் உன்முகம் பதித்தீர் துணியிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனம் 27. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும். இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அவரோடு ஒன்றாக உணவருந்தி அவரின் போதனைகளை கேட்டு அவர் ஆற்றிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருகிலிருந்து பார்த்த அவரது சீடர்கள் கூட கல்வாரி பாதையில் அவரோடு பயணிக்க துணியவில்லை. தனி ஒருவராய் படை வீரர்களின் அட்டூழியங்களை கண்டு சிறிதும் அஞ்சாமல் இயேசுவின் முகம் துடைக்க வெரோனிகா விரைந்து செல்கின்றார். சிந்திப்போம். வெரோனிகாவிற்கு இருந்த துணிச்சல் இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? சமூகத்தில் அரங்கேறும் அவலங்களுக்கு எதிராக போராடும் துணிவை வெரோனிகாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். மதுக்கடைகளை மூடக்கோரி வலியுறுத்தும் போராட்டங்கள், நீட் தேர்வு குறித்து போராட்டங்கள், வறியவர்களை முடக்கும் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள், மதவாத செயல்களுக்கு எதிரான போராட்டங்கள், சாதி வெறியை தூண்டும் செயல்களை கண்டித்தல் என சகலவிதமான அநீதங்களையும் முன்னிட்டு அதிகார வர்க்கத்தினரிடம் கேள்வி கேட்கும் குரலையும், வறியவர்களால் வதைக்கப்படும் எளியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மனதையும், தேவையில் உள்ளவர்களை தேடிச் சென்று உதவிடும் உள்ளத்தையும் நம்முள் வளர்த்து கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவரே, தடைகளை தாண்டி தன்னலம் துறந்து துணிவுடன் அனைவருக்கும் உதவிட வரமருளும். தேவையில் இருப்போரை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவும் தாராள மனதை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடுவன. ஆமென். அடுத்து சிலுவை சுமப்பவர்கள் புனித விண்ணரசி பகுதி மக்கள். கால்கள் நடுங்கியே சாய்ந்திட மீண்டும் வீழ்ந்தீர் மண்ணிலே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே.
சுமக்க வேண்டுமே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசனம். அதிகாரம் 4, திருவசனம் 5. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. அருள் அடையாளங்கள் என்பது நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். இந்த அருள் அடையாளங்கள் நமது ஆன்மீக நிகழ்வுகளில் மிகவும் இன்றியமையாததாகும். ஆனால் அருள் அடையாளங்களில் பங்கேற்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை உணராமல் ஆன்மீக தயாரிப்புகளை புறம் தள்ளிவிட்டு உலக பிரகாரமான வெளிப்புற தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது நமது அறியாமை நிமித்தம் இயேசு சிலுவை சுமை தாங்காமல் தரையில் விழுகிறார். எடுத்துக்காட்டாக திருமணம், முதல் திருவிருந்து போன்ற அருள் அடையாளங்களில் பங்கு பெறும்போது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், ஆபரண அலங்காரம் போன்றவற்றிற்காக அழகு நிலையங்களுக்கு சென்றுவிட்டு நேரத்தோடு கூட திருப்பலிக்கு வராமல் புகைப்படம் எடுப்பதிலும் வீடியோ எடுப்பதிலும் முனைப்புடன் இருந்து கொண்டு திருப்பலியில் முழு உள்ளத்தோடு பங்கெடுக்காமல் இருப்பதும், குடும்பத்தோடு ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கெடுக்காமல் அப்படியே பங்கேற்றால் ஏதோ கடமைக்கு பாவ அறிக்கை செய்வது போன்ற செயல்களால் இயேசுவுக்கு சிலுவையின் சுமை சுமக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகின்றது. கருணையின் ஆண்டவரே, அருள் அடையாள கொண்டாட்டங்களில் மூவொரு இறைவனின் சங்கமம் நிகழ்கிறது என்ற மறை பொருளை உணர்ந்தவர்களாய் சிறப்பான முன் தயாரிப்புடன் பங்கெடுக்க எங்களுக்கு அருள் தாரும். 7 திருவருட்சாதனங்களும் எங்கள் ஆன்மீக வாழ்வை வளர்க்க உதவும் கருவிகள் என்பதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கெடுவன. ஆமென். அடுத்து சிலுவை சுமப்பவர்கள் புனித அருளார்ந்த பகுதி மக்கள். உமக்காய் கலங்கிய மகளே, அன்பாய் தேற்றினீர் தெய்வமே. உமக்காய் கலங்கிய மகளிரை அன்பாய் தேற்றி நீ தெய்வமே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதேற்றால் இந்த பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, திருவசனம் 17. சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள், அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். ஆணாதிக்க சமூகத்தின் ஆணவ போக்கால் சமூகத்தில் அநேக இன்னல்களை பெண்கள் எதிர்கொள்கின்றனர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து நிலையிலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டு இயேசு ஆறுதல் மொழி கூறுகின்றார். மகள், சகோதரி, மனைவி, தாய் என எல்லா படிநிலைகளிலும் பெண்ணானவர் யாரேனும் ஒருவரை சார்ந்து இருப்பது அவசியம் என வலியுறுத்தும் கட்டமைப்பை நமது சமூகம் எழுதாத சட்டமாக கொண்டுள்ளது. மேலும் இதன் பின்னணியில் பெண் என்பவர் ஒரு போகப் பொருளாகவும் சம்பளமில்லாத வேலைக்காரியாகவும் சமூகத்தில் எத்தகைய உயரிய பதவி வகித்தாலும் வீட்டிற்கு வந்ததும் சாதாரணமானவளாக நடத்தப்படுவதும் நமது நாட்டின் சித்தாந்தங்களாக அறிவுறுத்தப்படுவதால் பெண்கள் சந்திக்கும் அவலங்களுக்காகத்தான் இயேசு ஆறுதல் கூறுகின்றார். குடும்ப வன்முறைகளாலும் பாலியல் வன்கொடுமைகளாலும் இளம் வயது திருமணங்களாலும் பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருப்பதை எண்ணி இயேசு அழச் சொல்கிறார். நமது பங்கு திரு அவையிலும் குடும்பங்களிலும் பெண்களை குறித்து நமது மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை சுய ஆய்வு செய்வோம், பெண்மையை போற்றுவோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, பெண்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கவும் அவர்களை மாண்புடன் மதிப்பு குறையாமல் நடத்தவும் வரமருளும். ஆணும் பெண்ணும் இறைவனின் பார்வையில் சரிசமமானவர்களே என்ற சிந்தனை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிவதாக. ஆமென். எங்கள் தேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடுவன. ஆமென். அடுத்தது அன்னை வேளாங்கண்ணி பகுதி மக்கள். நாடியும் நரமும் கலந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீர். நாடியும் நரம்பும் கலந்ததே, மூன்றாம் முறையாக வீழ்ந்தீரே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவேயும் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனம் 8. மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 பங்கிலும் காணிக்கையிலும் தான்.
மாதந்தோறும் அலைபேசி மீள் நிரப்பு செய்வதற்கும் ரீசார்ஜ் செய்வதற்கும் தொலைக்காட்சிக்கு மீள் நிரப்பு செய்வதற்கும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செய்துவிட நினைவிருக்கும் நமக்கு பங்கிற்கு செலுத்த வேண்டிய சந்தாவை செலுத்த மட்டும் ஏனோ நேரம் இருப்பதில்லை. வீணான ஆடம்பரங்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வசதி இருக்கும் நமக்கு பங்கு சந்தாவை உயர்த்தி கொடுக்கவோ அல்லது பங்கின் சிறப்பு நிகழ்வுகளுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் நேரங்களில் அதை சமாளிக்க நன்கொடைகளை கொடுக்கவோ மனமில்லை. நமது வருவாயில் 10ல் 1 பங்கை கொடுக்க முடியாவிட்டாலும் முடிந்த அளவு மனமுவந்து இயன்றதை கொடுக்க முன்வருவோம். பங்கு திரு அவைக்கு நம் தாராள உதவிகளை செய்யாததால் பங்கு வளர்ச்சி பணிகளில் தொய்வு ஏற்படும் போது இயேசு கிறிஸ்துவும் மனம் சோர்ந்து உடல் நொந்து கீழே விழுகிறார். அன்பின் ஆண்டவரே, பங்கின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய தாராள உள்ளத்துடன் கொடுக்கவும் அதன் நிமித்தம் வானின் பலகணிகளை திறந்து நீர் பொழியும் ஆசீரை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரியும். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, கொடுக்க கொடுக்க எங்கள் வாழ்வில் செல்வம் பெருகிக் கொண்டே செல்லும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்தது புனித சூசேப்பர் பகுதி இறை மக்கள் 11வது ஸ்தலத்தை சிறப்பிப்பவர்கள் சிசி பாக்கம் இறை மக்கள். புரியும் ஆடையும் அகன்றிட நலிந்தே வாடினி. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் இந்த வாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனம் 2. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பங்கு தளங்களில் நாம் செய்யும் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் பங்கு தந்தையிடமிருந்தும் பங்கு மக்களிடமிருந்தும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, நாம் கொடுக்கும் நன்கொடைகள் அனைவருக்கும் தெரியும்படியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது, நமது திறமைகளை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது போன்ற எண்ணங்கள் கடவுளுக்கு எதிரானவையாகும். நமது பெயரும் புகழும் நிலைநாட்டப்படுவதற்காக பங்கில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் கடவுளுக்கு ஏற்புடையவையாகாது. அவ்வாறு செய்வது கடவுளை அவமதிப்பதாகும். கடவுளின் மாட்சிக்காக நமது திறமைகளை பயன்படுத்தாத தருணங்களில் இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். பிரதிபலன் எதிர்பார்க்காமல்
நாம் இறையரசு பணிகளை மேற்கொள்ளும் போது அதற்குரிய தகுந்த கைமாறு இறைவன் நமக்கு அளிப்பார். இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்த திறமைகளையும் பொருட்செல்வத்தையும் கடவுளின் மகிமைக்கே பயன்படுத்த உறுதியேற்போம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எங்களை உமது வல்லமைக்குள்ளாக மறைத்து உமது மாட்சிமை விளங்க எங்களை உமது கருவிகளாக பயன்படுத்தும். தாராள உள்ளத்தோடும் தாழ்ச்சியோடும் பிறரன்பு பணிகளில் ஈடுபட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்தது சிசிபாக்க இறைமக்கள். துளைத்திட சிலுவையில் தொங்கினீர் இயேசுவே. தொடர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் இது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல் 51ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 3 முதல் 4 வரை. என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். படை வீரர்களால் அறையப்பட்ட ஆணிகளை விடவும் மிகவும் அச்சத்துக்குரிய ஆணிகளை இறை மக்களாகிய நாம் இயேசுவின் உடலில் அறைகின்றோம். கட்சி மனப்பான்மையுடன் பங்கை பிரித்து பங்கு திரு அவையை சிதைக்கும் போது இயேசுவின் வலது கரங்களில் ஆணி அறைகின்றோம். பங்கின் நிர்வாக குழுக்களிலும் நிதி குழுக்களிலும் இருந்து கொண்டு பங்கின் நிதியை தவறான நோக்குடன் அபகரிக்கும் போது இயேசுவின் இடது கரங்களில் ஆணி அறைகிறோம். பங்கு பணிகளில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளும் இறை மக்கள் மற்றும் பங்கு குருக்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்பி அவர்களது பெயர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் போது இயேசுவின் கால்களில் ஆணி அறைகின்றோம். இவ்வாறு அழகைக்குரிய மனப்பாங்குடன் இயேசுவிற்கும் திரு அவைக்கும் எதிராக செயல்படும் நமது எண்ணங்களால் இயேசு சொல்லன்னா வேதனைகளை அனுபவிக்கின்றார். நமது எண்ணங்களும் செயல்களும் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திடவும் அதன் வழியாக இயேசுவின் அன்பை வாழ்வாக்க முற்படுவோம். ஜெபம். கருணையின் ஆண்டவரே, எமது சிந்தனைகளும் நோக்கங்களும் உயர்ந்தவையாக
சிறந்தவையாக மாறிட அருள் புரியும். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற பவுலடிகளாரின் மனநிலையை எமக்கு தந்தருளும். ஆமென். சிலுவையில் தொங்கும் செம்மறியே, என்னை சிலையென நிறுத்தும் அன்புருவே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, என்னை சிலையென நிறுத்தும் அன்புருவே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, அசையடி குதறிய உமை காண, அசையடி குதறிய உமை காண, மனம் கசிந்திட கண்ணீர் பெருகிடுதே, கசிந்திட கண்ணீர் பெருகிடுதே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, என்னை சிலையென நிறுத்தும் அன்புருவே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, சாட்டையால் உமதெழில் மலருடலை ஒரு சாலென எண்ணி உழுதனவோ. சாட்டையால் உமதெழில் மலருடலை ஒரு சாலென எண்ணி உழுதனவோ. வேட்டையில் விழுந்த மானிடமே, வீட்டையில் விழுந்த மானிடமே, உம்மை வீரர்கள் எண்ணி சீறினரோ. வீரர்கள் எண்ணி சீறினரோ. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, என்னை சிலையென நிறுத்தும் அன்புருவே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே. அனைத்திட விரிந்த கரங்களிலே கொடும் மாடியை அமைவாய் நுழைந்ததுவோ. அனைத்திட விரிந்த கரங்களிலே கொடும் மாடியை அமைவாய் நுழைந்ததுவோ. தேடிய திருவடி துளைபடவே, தேடிய திருவடி துளைபடவே, அது திரண்டெழு குருதியில் குளித்திடுதே, திரண்டெழு குருதியில் குளித்திடுதே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, என்னை சிலையென நிறுத்தும் அன்புருவே. சிலுவையில் தொங்கும் செம்மறியே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்தது சிலுவை சுமப்பவர்கள் சூப்பர் சீனியர்ஸ். மீட்டிட உயிரையும் தந்தீர் இயேசுவே. உணர வேண்டுமே உம்மை தொடர வேண்டுமே, உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே, இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 திருவசனம் 27. எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். திருப்பலி என்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நன்றி பலி. திருப்பலியில் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் கேட்கப்படுகின்றன. ஆன்ம உணவை உட்கொண்டு நிலையான பேரின்ப வாழ்விற்கு நாம் தயார்படுத்தப்படுகின்றோம். எனவேதான் திரு அவை நம்மை முழு திருப்பலியில் பங்கு கொள்ள அறிவுறுத்துகின்றது. ஆனால் நாம் தகுந்த தயாரிப்புடன் திருப்பலியில் பங்கு கொள்கின்றோமா? சிந்திப்போம். இயேசுவின் திருப்பாடுகளின் காலத்தில் மிகுந்த முகவாட்டத்துடன் இயேசுவின் பாடுகளை நினைத்து கண்ணீர் மல்க சிலுவை பாதையில் பங்கேற்கும் நாம் அன்றாடம் நிறைவேற்றப்படும் திருப்பலியிலும் இதே கல்வாரி பலிதான் நினைவு கூறப்படுகின்றது என்ற எண்ணம் துளியுமின்றி, எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி, நற்கருணையை அவமதிக்கும் விதத்தில் கடன் திருநாட்களில் கூட பாதி திருப்பலிக்கு வருவது அல்லது நடு திருப்பலி நேரத்தில் வந்து நாக்கை நீட்டி நற்கருணையை பெற்றுக்கொள்வது என்று திருப்பலியின் மாண்பையும் இயேசுவின் தியாக அன்பையும் உதாசீனப்படுத்துகின்றோம். நமது உடல் மொழிகளாலும் திருப்பலியினை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றோம். கால்களை ஆட்டிக்கொண்டு, கைகளை கட்டிக்கொண்டு அல்லது அலைபேசியில் கவனத்தை செலுத்தி கொண்டும் இயேசுவின் பேரன்பை கேள்விக்கு உட்படுத்துகின்றோம். அன்று படை வீரர்களால் ஏற்பட்ட வலி வேதனையில் உயிர் துறந்ததை விடவும் இன்று நமது இத்தகைய நடவடிக்கைகளால் இயேசுவின் அன்பை புறக்கணிக்கும் போது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தான் உயிர் துறந்ததை நினைத்து வேதனைப்படுவார். சிந்திப்போம், மாறுவோம், மனம் திரும்புவோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமது தியாக அன்பிற்கு பதில் மொழி செய்யும் விதமாக திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து நற்கருணையின் மேன்மையை போற்றிட எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பும். ஆமென்.
என்கிறார். தாகம் தாகம் என்கிறார். தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. நீர் கொடுக்க யாருமில்லை. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தேன். அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. அழுவதற்கோ ஆட்கள் இல்லை, அணைப்பதற்கோ கரங்கள் இல்லை. அழுவதற்கோ ஆட்கள் இல்லை, அணைப்பதற்கோ கரங்கள் இல்லை. அப்பா தந்தாய் என்கிறார். அப்பா தந்தாய் என்கிறார். ஐயோ பாவம் தேவமைந்தன். ஐயோ பாவம் தேவமைந்தன். கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தேன். அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அடுத்தது சிலுவை சுமப்பவர்கள் இளைஞர் குழு. உணவாய் வந்தனள் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணவாய் வந்தனள் உடலிது, அன்னை மடி மீது தவழுதே. உணர வேண்டுமே, உம்மை தொடர வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே உம் சிலுவையை சுமக்க வேண்டுமே. உம்மை நான் தொடர வேண்டுமே. இயேசுவே சிலுவையை சுமக்க வேண்டுமே. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் இந்த வாரமான சிலுவை கொண்டு உலகத்தை ரட்சித்தீர். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனம் 34. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகின்றது.
அன்று கானாவூர் திருமண விழாவில் பரிந்து பேசிய அன்னை மரியா நமக்கு கொடுத்த செய்தி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். ஆனால் இன்று கல்வாரி மலையில் இறந்த தனது மகனின் உடலை மடியில் சுமந்தவராய் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவிய வேதனையுடன் மனு குலத்திற்கு அன்னை மரியா விடுக்கும் அழைப்பு அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். இயேசு கிறிஸ்து தனது இறுதி மரண வேளையிலும் நம்மை மன்னித்தது போன்று நாமும் நமது வாழ்வில் உற்றார் உறவினரின் குறைகளையும் நண்பர்களின் தவறுகளையும் உடன் வாழ்வோரின் குற்றங்களையும் மன்னிக்க முன் வருவோம். ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு கணவன் மனைவி பேசிக்கொள்ளாமலும் சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதலின்மையால் முரண்பட்ட கருத்துக்களுடனும் நிம்மதியின்றி வாழும் வாழ்விலிருந்து விடுதலை பெற ஒரே வழி மன்னிப்பு மட்டும்தான். மன்னிப்பு கேட்பதில் மனித தன்மை விளங்குகின்றது. மன்னிப்பு அளிப்பதில் இறைத்தன்மை வெளிப்படுகிறது என்பதை மெய்ப்பிக்க முயல்வோம். ஜெபம். இரக்கத்தின் ஆண்டவரே, எமக்கு தீங்கு செய்தவர்களின் குற்றங்களை மறந்து மன்னித்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைந்து உடல் நோய்களிலிருந்து சுகம் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்தருளும். மன்னிப்பு தருவதிலும் மன்னிப்பு பெறுவதிலும் நான் முதல் ஆளாக இருக்க வரமருளும். ஆமென். அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கழுவலை போல் கழுமரத்திலே கண்டதனா தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. அடுத்தது
மரியணை சேனையும் நற்செய்தி பணியாளர்களும் இணைந்து சிலுவை சுமப்பார்கள். தொடர வேண்டுமே இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. தொடர வேண்டுமே இயேசுவே, சிலுவையை சுமக்க வேண்டுமே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 12 மற்றும் 13. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் தனது இன்னுயிர் துறந்தார். ஆனால் இறந்த உடலை மண்ணில் புதைக்கும் பொழுது கூட சாதியின் அடிப்படையில் கல்லறைகள் தரம் பிரிக்கப்படும் போதும் இயேசுவின் சிலுவை சாவு கேலி கூத்தாகின்றது. அவர் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் பொருளற்று போகின்றது. மண்ணில் மடிந்து மக்கி போகும் இறந்த மனித உடல்கள் அனைத்தும் பிணங்களே. உயர்ந்த ஜாதியின் பிணங்கள் மக்கி போகாது, நாட்டம் எடுக்காது என எவராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவ்வாறு இருக்க கல்லறைகள் ஏன் பேதங்கள்? இதற்காகவா நமது ஆண்டவர் கொடூர சிலுவை சாவிற்கு தம்மை கையளித்தார்? இரத்த வியர்வை வியர்த்து முள்முடி சூட்டப்பட்டு கசையடிகளை தாங்கிக் கொண்டு ஆணிகள் அறையப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சிலுவையில் உயிர் துறந்த இயேசுவின் மரணம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதானா? சாதி, மொழி, இன அடிப்படையில் மனிதர்களை கூறுபோடும் வக்கிரங்களையும் ஜாதியின் பெயரால் அரங்கேறும் ஆணவ கொலைகளும் சாதியை மையப்படுத்தி கல்லறைகளை உருவாக்கும் அவலங்களும் இயேசுவோடு கல்லறைகளில் புதைக்கப்படட்டும். கருணையின் ஆண்டவரே, உமது சாயலிலும் உமது உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர்களை சாதி, மதம், இனம் கொண்டு பிரித்து பார்க்கும் அநீதம் புதைக்கப்பட்டு ஏற்ற தாழ்வுகளற்ற சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாகிட வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தை மற்றும் நம் அனைவரின் கருத்துகளுக்காகவும் இயேசுவின் 5 திருக்காயங்களை பார்த்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வெள்ளியின் சிலுவை பாதையிலே நாம் கலந்து கொண்டோம். அதை மிகவும் சீரும் சிறப்புமாக வழிநடத்திய, நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் தூண்டிய, தன்னுடைய மிகவும் ஆழமான அந்த ஒரு கருத்துக்களால் நம்முடைய திரு அவையில், நம்முடைய பங்கில், நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை நமக்கு படம் பிடித்து காட்டி நம்மை சிந்திக்கவும் ஜெபிக்கவும் தூண்டிய நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணி தாமஸ் மரியராஜ் அவர்களை நான் இந்த நேரத்தில் பங்கின் சார்பாக நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவர் தற்போது மூலக்கடை பெரம்பூரில் இயங்கிக் கொண்டிருக்கும் தொன்போஸ்கோ உயர்நிலை பள்ளியினுடைய முதல்வராக பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிலுவை பாதையை நடத்த அவர் ஏற்றுக்கொண்டதற்காகவும், மிகவும் ஆழமான கருத்துக்களை, அன்றாடம் நமக்கு தேவையான கருத்துக்களை கொடுத்ததற்காகவும் தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வுகள் காலை 9 மணிக்கு இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்புகள் தானம் பதிவு செய்தல் இவை நடைபெறும். அடுத்து காலை 11 மணி பாடுகளின் 7 வார்த்தைகள் கீழ்கோவிலில் பங்கு நற்செய்தி பணியாளர்களால் நடத்தப்படும். பிற்பகல் 1 மணிக்கு சிலுவை பாதை மலையாளம் மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு இறை இரக்கத்தின் ஆண்டவர் நவநாள் தொடக்கம். மாலை 6 மணி ஆண்டவரின் திருப்பாடுகளின் வழிபாடு நம்முடைய திருத்தல மேடையில் நடைபெறும். அதை தலைமையேற்று நடத்துகின்றவர் நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணி தார்சியூஸ் ஆன்மகுரு அவர்கள். இன்று எடுக்கப்படும் காணிக்கை புண்ணிய பூமியின் பராமரிப்பிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நேற்று நான் உங்களுக்கு தெரிவித்தது போல இன்று காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். அதில் கலந்து கொண்டு மிக முக்கியமான ஒரு இந்த தயாரிப்பை நீங்கள் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலை சிலுவை பாதையில் கலந்து கொண்ட உங்களுக்கும் இதை மிகவும் சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பாடகர் குழுவிற்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேற்று உங்களிடம் சொன்னது போல தயவு செய்து இந்த நாட்களை வீண் பராக்கிற்கும் கவனமின்மைக்கும் இடம் கொடுக்காமல் அந்த இறை இயேசுவோடு நாம் ஒன்றித்து பயணிப்போம். குடும்பங்களிலே சில சமயங்களிலே நேரம் இருந்தால் நற்செய்தியை வாசிப்போம், அல்லது ஒருவரோடு இந்த சிலுவை பாதனுடைய உண்மையான அர்த்தம்தான் என்ன, இன்று தந்தை அவர்கள் நம்மிடம் கூறிய அந்த ஒரு வார்த்தைகள் உண்மையானவையா என்று சிந்திப்போம். ஒருவரோடு உரையாடுவோம். அப்பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்வாக்க முடியும். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் இறைவன் இயேசுவின் அன்பு கலந்த அந்த ஆசீர். நன்றி.